நமச்சிவாய. இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒளி புனல் சூழ் சாத்தமங்கை நீல நக்கர்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா. அந்த நீல நக்கர் நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னா அந்த வரியிலேயே நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லியிருக்காங்க சாத்தமங்கை அப்படின்னு சொல்லிட்டு. சாத்தமங்கை அப்படிங்கிற ஊரில் தான் இவர் பிறந்து வாழ்ந்துட்டு வந்தார். இவருடைய பெயர் நீல நக்கர் என்பது தான் இவருடைய பெயர். இவர் அந்தனர் குலத்தில் பிறந்திருக்கார். அந்தனர் குலம்னா தெரியும், வேதங்கள் ஓதுவதும் இந்த சாமியில் கோயிலில் சாமி வேலைகள் பார்க்குறதும் அதுதான் இவங்களுக்கு முக்கியமான வேலையாக இருக்கும். அதனால் இவரும் சிவபெருமானுடைய கோயில்களில் பாடல்கள் பாடுவதும் வேதங்கள் ஓதுவதும் நிறைய விஷயங்களை இவரும் பண்ணிக்கிட்டு இருந்தார். அது மட்டும் கிடையாது, சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லாரையும் விட இவருக்கு சிவபெருமான் மீது அதீத பற்று அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒரு பற்றாக இருந்தது. அதாவது பக்தி அப்படிங்கிறதுல வேற ஒரு நிலையில இவர் இருந்தார். அது ஆனாலும் இவருடைய குடும்பம் இவருடைய மனைவி குடும்பங்கள் இதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. நல்லபடியாக இவருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருப்பெயர் என்ன அப்படின்னா அயவந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவபெருமான் தான் லிங்க திருமேனியில அங்க காட்சி கொடுத்துட்டு இருந்தார் அந்த சாத்தமங்கை அப்படிங்கிற ஊர்ல. அந்த ஊர்ல ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, தினமும் இவர் போய் அந்த அயவந்தி அப்படின்ற பெயரில் இருக்கக்கூடிய லிங்க திருமேனியில் காட்சி தரக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு இவர் தினமும் அபிஷேகம் ஆராதனை பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே பண்ணுறது இவருடைய வேலையாக இருந்தது. தினமுமே தன்னுடைய மனைவியாரோட பூஜைக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ, மலர்கள்லேருந்து அபிஷேக பொருட்கள்லேருந்து தீபதூபம் போடுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவையோ எல்லாமே எடுத்துட்டு மனைவியோடு இவர் கோவிலுக்கு போவார். கோவிலில் இவர் எல்லா அபிஷேகங்களும் பண்ணி எல்லா பூஜையெல்லாம் பண்ணி நெய்வேத்தியெல்லாம் வச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவார். இது அன்றாட இவர் பண்ணிட்டு இருந்த கூட ஒரு வேலை தான். ஆனால் ஒரு நாளைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க வழக்கம் போல் மனைவியாரோட போயிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போய் வழக்கம் போல் அபிஷேகங்கள்லாம் பண்ணிட்டு அலங்காரம்லாம் பண்ணிடுறாரு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. அதாவது இவரை இங்கே விட்டுட்டு நம்ம வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இவருக்கு வருது. அவர் பிரிந்து போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்ததுனால இவர் என்ன பண்ணுறாரு, உள்பிரகாரத்தில் சுற்றி கொஞ்சம் தூரத்தில் நின்று லிங்க திருமேனியை பார்த்துக்கிட்டே இருக்கார். சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு அந்த அந்த திருமேனியிலிருந்து அந்த கண்களை நீக்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த லிங்க திருமேனியை பார்த்துக்கிட்டே இருக்கார், மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மேலேருந்து ஒரு சிலந்தி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லிங்க திருமேனி மேலே விழுந்தது. இதை இவர் பார்க்கல, அதை இவருக்கு தெரியல. லிங்க திருமேனிக்குள்ளேயே போயிட்டாரு, சிவபெருமானை பற்றிய சிந்தனையிலேயே இவர் மூழ்கிட்டாரு. அதனால இவர் கவனிக்கல. ஆனால் இவருடைய மனைவி கவனிச்சிட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிலந்தி நம்ம மேலே பட்டுதுன்னா அது வாயில் இருக்கக்கூடிய விஷயம் பரவி நம்மளுக்கு தோல்வில பொக்களங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரியான சிலந்தி தான் அது. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைகள் மேலெல்லாம் விழுந்துட்டுனா என்ன பண்ணுவாங்க, அதை ஊதி விட்டு அந்த இடத்துல அதாவது எச்சில் படுற மாதிரி துப்புவாங்க. நம்மளுடைய எச்சில் அந்த இடத்துல பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அந்த விஷம் என்பது நம்மளுடைய அந்த தோலை தாக்காது, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்த ஒரு ஐதீகம். இதை தான் முறையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீலநக்கருடைய மனைவியை என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் வழக்கமாக ஒரு குழந்தை மேலே ஒரு சிலந்தி விழுந்தா என்ன பண்ணுவோம், ஊதி விட்டுட்டு அந்த இடத்துல துப்புவோம் இல்லையா, அதே இதை லிங்க திருமேனியில் ஒரு சிலந்தி விழும்போது அதையே பண்ணிட்டாங்க. ஊதி விட்டுட்டு இது பண்ணிட்டாங்க. உமிழ்நீர் அப்படியே அந்த லிங்க திருமேனி மேலே விழுந்துட்டுச்சு. அதை பார்த்த உடனே நீலநக்கருக்கு பயங்கரமான கோபம். நீ லிங்க திருமேனியில் போய் இப்படி எச்சில் உமிழ்ந்து வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே கோபம்.
கோவம் வந்ததுக்கப்புறமா மனைவியாரும் வந்துட்டு எதற்காக பண்ண அப்படிங்கிறது அவங்களும் வந்து சொல்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிலந்தி வந்து விழுந்துருச்சு, லிங்க திருமேனி மேலே விழுந்துச்சு, சிவபெருமானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி இதை வந்து பண்ணிட்டேன். அதாவது ஒரு குழந்தை மேலே விழுந்தால் நான் எப்படி பதறி போகணும், அதே மாதிரி தான் வந்து லிங்க திருமேனி மேலே ஒரு சிலந்தி விழும்போது நான் பதறி போயிட்டேன். அதனால தான் வந்து நான் ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து நீலநக்கர் வந்து அதை ஏற்றுக்கவே இல்லை. நீ வந்து பண்ணது மிகப்பெரிய பாவம், நீ இப்படி பண்ணதுனால உன்னை இன்னையோடு நான் வந்து உன்னை வந்து ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இனிமே உனக்கு எனக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த நிமிஷத்தோட இனிமே வந்து நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து வழக்கமாக என்ன காரியங்கள்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டார். ஆனால் அவருடைய மனைவியாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் இப்படி சொல்லிட்டாரே, இனிமேல் நம்ம வீட்டுக்கு போக முடியாது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே அவங்களுக்கு வந்து தோணலை. ஏன் வந்து அவங்க வந்து தவறு செஞ்சுட்டு தான் அவங்களுக்கு வந்து தோணலாம். வந்து சிவபெருமானுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு தானே நான் பண்ணேன், இது இவர் சரியாக புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராத்திரி முழுவதும் வந்து கோயிலே தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கே போகிறது. அந்த நேரத்தில் சாயங்காலம் வந்து பூஜை பண்ண போடுறாங்க, ராத்திரியும் வந்துருச்சு. அந்த நேரத்தில் எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை. கணவர் வேற வீட்டுக்கு வரக்கூடாது, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எங்கே போக முடியும். அந்த பெண்மணி வந்து அந்த கோயில்லையே அன்னைக்கு ராத்திரி வந்து தங்கியிருக்காங்க. இவர் வந்து வீட்டில் படுத்து தூங்குறாரு. தூங்கும் பொழுது இவருடைய கனவுல வந்து நம்மளுடைய சிவபெருமான் வந்து அவருடைய திருமேனி ஜடாமுடியோட கூடிய திருமேனியை வந்து காமிக்கிறார். காமிக்கும் பொழுது அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, இங்கே பார்த்தியா, உன்னுடைய மனைவி வந்து எங்கே வந்து எச்சில் உமிர்ந்தார்களோ அந்த இடம் மட்டும்தான் எனக்கு பொத்து போகலை, மீதி எல்லா இடமும் எனக்கு வந்து பொத்து போயிடுச்சு. அந்த சிலந்தியினுடைய விஷம் வந்து பட்டு எனக்கு வந்து பொக்களமாக ஆயிடுச்சு. உன்னுடைய மனைவியுடைய எச்சில் பட்ட இடம் மட்டும்தான் எனக்கு பொக்களமாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கனவுல ஜடாமுடியோட வந்து அந்த பொக்களம் அடைந்த அந்த இடங்களை வந்து நம்மளுடைய நீலநக்கருக்கு சிவபெருமான் காண்பிக்கிறார். காண்பித்த உடனே வந்து இவர் உடனே கனவுல இருந்து எந்திரிச்சு, ஐயோ நான் வந்து பெரிய பாவத்தை பண்ணிட்டேன்னு, சிவபெருமானே வந்து என்னுடைய மனைவி வந்து உமிழ்ந்ததை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, நான் வந்து அதை ஏற்றுக்காம அவளை இந்த மாதிரி விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவருக்கு வேதனையாக போச்சு. அதுக்கப்புறம் தூக்கம் வரல, எப்படா வரையும் அப்படின்னு காத்துட்டு இருந்தாரு. விடிஞ்ச உடனே கோயிலுக்கு ஓடினாரு. கோயிலுக்கு ஓடி போய் அவர் மனைவியிடமும் நடந்ததெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு ஒரே வந்து கீழே விழுந்து சிவபெருமானை வந்து கும்பிட்டு, நான் செஞ்சது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து மனைவி கிட்டேயும் சொல்லி சிவபெருமானிடத்திலையும் அந்த லிங்க திருமேனிகிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அவருடைய மனைவியை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டார். இது வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய விஷயம். ஏன்னா சிவபெருமான் வந்து நம்மளுடைய கனவுல வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எந்த கடவுளுமே நம்மளுடைய கனவுல வந்தால் நல்லது தான். அவர்கள் வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். கனவு அப்படிங்கிறது வந்து ஏதோ நம்ம நினைக்கிறது தான் நமக்கு கனவாக வருது அப்படிங்கிறது தாண்டி நம்மளுடைய கடவுளர்கள் நம்மளுடைய கனவுலே வந்தால் அவர்கள் விருப்பப்பட்டு நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து ஒரு விஷயத்தில் நடந்தது கிடையாது, நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது கடவுளர்கள் வந்து கனவுல வந்து காட்சி கொடுத்து, அரசனுக்கு காட்சி கொடுத்து கோயில் கட்ட சொல்றதுலேருந்து, இல்லை காணாமல் போன சிலை வந்து எங்கே கிடக்குது அப்படிங்கிறத வந்து ஒருத்தர் கனவுல வந்து சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சு தில்லைவாழ் அந்தணர்களுடைய கனவுலே தோன்றி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் மாற்ற சொல்றது, இதெல்லாம் வந்து நமக்கு நடந்திருக்கு. நம்மளுடைய சுந்தரர் அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து நிறைய நடந்திருக்கு. அந்தணர்களுடைய கனவுலே தோன்றி தான் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சிவபெருமான் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி கனவுல வந்து கடவுளர் வர்றது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வரம். அந்த மாதிரி ஒரு வரம் வந்து இவருக்கு கிடைச்சது. ஏன் அப்படின்னா அவர் அதையும் தாண்டி வந்து மிகப்பெரிய ஒரு பக்தி வச்சிருந்தார் சிவபெருமான் மீது. அதனால தான் வந்து இவர் வந்து புரிஞ்சிக்காம அவருடைய மனைவியை வந்து தள்ளி வச்சுட்டானே, இது வந்து நடக்கக்கூடாது, இவனுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு சிவபெருமான் கனவுலே வந்து அவங்களுக்கு வந்து உண்மையை வந்து உணர வச்சார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வழக்கம் போல தான தர்மங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, சிவனடியார்களுக்கு தொண்டுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு காலகட்டத்தில் என்னன்னா, இவர் வந்து திருஞான சம்பந்தரை பற்றி எல்லா விஷயங்களையும் இவர் வந்து கேள்விப்படுறாரு.
அவங்க வந்து ஞானப்பால் குடித்ததுலேருந்து அவங்க பாடுற பாடல்கள்லேருந்து அவங்க வாழ்க்கை வரலாறு நடக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் செவிவழி செய்திகள் தான் அப்போல்லாம் நிறைய வரும். அந்த மாதிரி செவிவழி செய்திகள்லாம் நிறைய கேட்டு இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திருஞான சம்பந்தர் மீது மிகுந்த பற்றுதல் உருவாகிவிட்டது. எப்படியாவது இந்த திருஞான சம்பந்தரை நம்ம நேரில் சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆவல் இவருக்குள்ள வந்துடுச்சு. அதற்கும் ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கப்பட்டது. அதாவது திருஞான சம்பந்தர் அவர்கள் எல்லா சிவத்தலங்களுக்கும் போய் பாடல்கள் பாடுறதுக்காக வந்து ஒரு பிரயாணம் மேற்கொண்டிருக்கும் பொழுது இவர் குடியிருக்கக்கூடிய அந்த சாத்தமங்கலம் வழியாக போறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. அப்போ வந்து இவருக்கு தெரிய வருது திருஞான சம்பந்தர் நம்ம ஊருக்கு வரப்போறார் அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது. அப்போ இவர் என்ன பண்றாரு, ஊர் எல்லையில இருந்து உள்ள வரைக்கும் வர்றதுக்கு அப்போல்லாம் வந்துட்டு இந்த நடந்து வர்ற வழியில வந்து பந்தல் போடுவாங்க, நடைப்பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு பந்தல் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து திருஞான சம்பந்தர் ஊருக்குள்ள வர்றதுக்கு வந்து இவர் வந்து நடைப்பந்தல் வந்து அமைக்கிறார். நடைப்பந்தல்ல சும்மா சாதாரண பந்தல் கிடையாது, அதுல வந்து பூ அலங்காரமும் தோரணங்களும் நிறைய வச்சு அவ்வளோ பெரிய ஆடம்பரமான ஒரு நடைப்பந்தலை வந்து இவர் அமைக்கிறார். அமைத்து விட்டு இவர் மனைவி குடும்பத்தார் சுற்றத்தார் எல்லா சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டுக்கிட்டு கூட்டமா போய் ஊர் எல்லையில இருந்து திருஞான சம்பந்தரை வரவேற்று ஊருக்கு வந்து கூட்டிட்டு வர. அது மட்டும் கிடையாது, நீங்க வந்து என்னுடைய இல்லத்திற்கு வந்து நீங்க திருவமுது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர்கிட்ட கேட்கிறாரு. திருஞான சம்பந்தரும் வந்து அதற்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து திருவமுது செய்யறாங்க. திருஞான சம்பந்தர் கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னா யாழ்ப்பாணர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க. யாழ்ப்பாண நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரும் அவருடைய மனைவியும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே திருவமுது படைக்கிறது வந்து நடக்குது. எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க இல்லையா, கூட வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க இல்லையா, எல்லாருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதுக்கு அப்புறமா திருஞான சம்பந்தர் என்ன கேட்குறாரு இவர்கிட்ட, எனக்கு மட்டும் தங்குறதுக்கு இடம் கொடுத்தா பத்தாது, என் கூட வந்து யாழ்ப்பாணர் வந்திருக்காரு, அவருக்கும் வந்து உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, அதாவது சேக்கிலார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல பெரிய புராணத்தில், அதாவது அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் இல்லையா இவர் வீட்டில் வந்து யாழ்ப்பாணரை வந்து இவர் தங்கதுக்கு அனுமதிப்பாரோ இல்லையோன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சு கூட திருஞான சம்பந்தர் கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிலார் பெருமான் சொல்றாங்க. இருந்தா கூட சைவ சமயத்தை பொறுத்த அளவு வந்து இந்த வந்து அந்தனரோ இல்லை யாழ்ப்பாணரோ இவர் பாணர் குலத்தை சேர்ந்தவர்னோ அவங்க அப்படினோ இப்படினோ இந்த பிறப்பால எந்த ஏற்றத்தாலும் சைவத்திற்கு கிடையவே கிடையாது அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஏன் இவர் இந்த மாதிரி கேட்டாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு காரணமாக சேக்கிலார் சொல்றாரு. இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சொல்றாரு. ஆனாலும் கூட நம்மளுடைய நீலநக்கர் வந்து என்ன செய்யறார், அதுக்கு என்ன இப்போ நான் வந்து தாராளமாக அவங்களுக்கு நான் வந்து வீட்டில் இடம் வந்து ஒதுக்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணருக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய வீட்டில், அதாவது நீலநக்கருடைய வீட்டில் நடு வீட்டிலேயே வந்துட்டு மிக பிரம்மாண்டமாக வந்து படுக்கையெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி இங்கேயே நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. திருஞான சம்பந்தருக்கும் அதில் வந்து மகிழ்ச்சி. அது மட்டும் கிடையாது, எப்போ யாழ்ப்பாணர் வந்து நீலநக்கருடைய வீட்டுக்குள்ளே போனாரோ அப்படி போகும் பொழுது அவர் வீட்டில், யார் வீட்டில், நீலநக்கர் வீட்டில் வந்துட்டு யாகம் வளர்க்குறதுக்கான ஒரு தீ வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அந்த தீ வந்து சின்னதாக எரிஞ்சிட்டு இருந்த அந்த தீ வந்து சுடர் விட்டு எரிய ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிலார் வந்து சொல்கிறார் நம்மக்கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல வந்து சைவம் தலைத்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா மனிதர்களிடம் வேறுபாடு பார்ப்பது என்பது சைவ சமயத்தில் கிடையவே கிடையாது. நீங்க எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, எந்த இதுல நீங்க வளர்ந்திருந்தாலும் சரி, சைவ சமயம் அப்படிங்கிறதுக்கு எந்தவித ஏற்றத்தாழ்வும் கிடையாது, எந்தவித வேறுபாடும் கிடையாது. நீங்க வந்து நெத்தியில திருநீர் வைத்து கழுத்துல ருத்ராட்சம் போட்டுட்டீங்கன்னாலே எல்லாருமே சமம்தான், எல்லாருமே சைவ சமயத்துல சமம்தான். சிவபெருமானை பொறுத்தளவில் வந்துட்டு பக்தியை தான் அவர் பார்ப்பாரே தவிர நீ இந்த குலத்துல பிறந்தையா, இப்படி வளர்ந்தையா, இதெல்லாம் படிச்சிருக்கியா, இதெல்லாம் உனக்கு தெரியுமா, இவ்வளவு அறிவு இருக்கா, இவ்வளோ நாலேஜ் இருக்கா, எதையுமே அவர் பார்க்க மாட்டார். மேற்கொண்டு வந்து உனக்கு சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, எதுவுமே தேவை கிடையாது. மனசுல பக்தி இருக்கா, அது மட்டும்தான் வந்து சைவ சமயத்துல தேவை. பக்தியும் எப்படிப்பட்ட பக்தி, நல்ல கண்ட்ரோலான ஒரு பக்தி தான் இருக்கணும். பக்தி அப்படிங்கிறத எனக்கு மனசுல வந்து பக்தி இருக்குப்பா, நான் வாழ்க்கையில எப்படி வேணா இருந்துப்பம்பா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பக்தி அப்படின்னாலே அதுல வந்து கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயம் தானா வந்துடணும்.
வந்தாதான் வந்துட்டு அது வந்து பக்தி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சிவபெருமான் கூட நிறைய சோதனைகள் கொடுக்கும்போது கூட அந்த நெறியிலிருந்து பிறழாமல் தான் செய்கிற கைங்கரிகளை யார் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு அங்க 63 நாயன்மார்களில் ஒருத்தராக இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு இல்லையா? அதே மாதிரிதான் நான் வந்து சிவனடியாரா இருக்கிறதுக்கோ இல்லை சைவ சமயத்துல இருக்கிறதுக்கோ சிவ வழிபாடு பண்றதுக்கோ இந்த ஒரு விஷயத்தை நான் கைங்கரியமா எடுத்து செய்யறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தோணும் இல்லையா? அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும். இதுதான் வந்து சைவ சமயத்துல உள்ள ஒரு மிக சிறந்த கோட்பாடு. எதுவுமே பண்ண முடியலையா, சிவனை வந்து தியானம் பண்றதே பெரிய விஷயம்தான். சிவனை தியானம் பண்றது, நீங்க இருக்கிற இடத்துல இருந்துக்கோங்க, இருந்துகிட்டே சிவபெருமானை வந்து தியானம் பண்றதோ 5 எழுத்து மந்திரத்தை சொல்றதோ மிகப்பெரிய தவம். அதை தாண்டி நீங்க வந்து பாடல்கள் பாடணும், அதை வந்து நிறைய பேச்சுகள் பேசணும், அவரை வந்து பெருமையை எடுத்து சொல்லணும், அது பண்ணணும் இது பண்ணணும், எதுவுமே தேவையில்லை. இருக்கிற இடத்துல இருந்தே 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாலே போதும், நீங்க வந்து மிகப்பெரிய தொண்டு செய்வதற்கு சமம். அதை தாண்டி வேற எதுவும் நீங்க வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிதான் வந்து சைவ சமயம் வந்து சொல்கிறது. நமக்குள்ள இருக்கிற இறைவனை கண்டுபிடிக்கிறது, இந்த ஜோதியில் ஐக்கியமாவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்குள்ள இருக்கிற ஜோதியை சிவபெருமான்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய ஜோதியில ஐக்கியமாக வைக்கிறது தான் நம்மளுடைய சைவ சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அதே அந்த மாதிரி ஒரு சைவ சமயத்துல இருக்கக்கூடியவங்க பிறப்பால எப்படி ஏற்றத்தாழ்வு பாராட்ட மாட்டாங்க இல்லையா? அதனால வந்துட்டு இவர் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், அவ்வளவுதானே, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடு வீட்லயே அவங்களுக்கு முக்கியமான ஒரு நடுவீடு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இடம் வீடுல இல்லையா? அந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்களுக்கு அழகா படுக்கையெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்து நல்லபடியா கவனிச்சு அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கிறார். வழி அனுப்பும் போது நம்மளுடைய நீலநக்கருக்கு மனசே வரல. என்ன அப்படின்னா, திருஞான சம்பந்தரை இனியும் என்னால பிரிஞ்சியே இருக்க முடியாது, நான் எப்பவுமே வந்து இவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஆவல் வந்து இவருக்கு வந்துடுது. அவரு வந்து சொல்றாரு, எனக்கு வந்து உங்களை பிரிஞ்சிருக்கவே முடியாது, நான் வந்து உங்க கூடவே வந்துடுறேன், நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் கூட வந்துடுறேன், எல்லா சிவதலங்களுக்கும் நான் வந்து கூட வர்றேன் அப்படிங்கிற மாதிரி திருநீலநக்கர் வந்து சொல்றாரு. ஆனா வந்து திருஞான சம்பந்தர் என்ன சொன்னாரு, இல்ல உனக்கு இந்த ஊர்ல வந்து மனைவி இருக்காங்க, குடும்பம் இருக்கு, நீ இங்கதான் இருக்கணும், இங்க இருந்துட்டே நீ வந்து சிவதொண்டு பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. பெரியவர் அவர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுக்கு மறுப்பு பேச முடியாது இல்லையா? திருஞான சம்பந்தரே சொன்னதுக்கு அப்புறம் அதை மறுத்து பேசக்கூடியது வந்து நம்மளால முடியாத ஒரு விஷயம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து நம்மளுடைய சாத்தமங்கலத்திலேயே இருந்துடுறாரு. இருந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்றாரு, திருஞான சம்பந்தர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போயிட்டு சிவாலயத்துல போய் திருஞான சம்பந்தரை சந்திச்சுட்டு வீட்டுக்கு வர்றதை இவர் வந்து வழக்கமா வச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வழக்கம் போல சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது, சிவபெருமானுக்கு கைங்கரியம் செய்வது, அதுக்கப்புறம் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வந்து திருஞான சம்பந்தரை சந்தித்து வருவது, இதெல்லாம் வந்து இவங்க வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படியே செஞ்சிட்டு இருக்கும் பொழுது திருஞான சம்பந்தரின் திருமணத்திலும் இவங்க வந்து பங்கேற்கிறாங்க. அங்கேயும் வந்து முக்கியமாக செய்யக்கூடிய எல்லா கைங்கரிகளும், திருமண சடங்குகள் எல்லாமே வந்து செய்யக்கூடியது நம்மளுடைய நீலநக்கர் தான் செய்யறாங்க. இவங்களை வந்து திரு நீலநக்கர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்துட்டு நீலநக்கர் என்ன பண்றாங்க, திருஞான சம்பந்தருடைய கல்யாணத்துக்கு போறாங்க. அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்த எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஜோதியில ஐக்கியமாகிறது மாதிரி எல்லாருமே அப்படியே வந்து லிங்க திருமணிக்குள்ள போய் அப்படியே வந்து சிவபெருமானிடம் ஐக்கியமாகி விட்டார்கள். அப்படிதான் நம்மளுடைய திருநீலநக்கரும் அந்த கூட்டமா இருக்கிறாங்க இல்லையா, அதுல ஒருத்தராக இருந்து திருஞான சம்பந்தரோடு சேர்ந்து அந்த லிங்க திருமேனியிலேயே ஐக்கியமாகி விட்டார். இப்படிதான் வந்துட்டு நம்மளுடைய திருநீலநக்க நாயனார் அவர்கள் 63 நாயன்மார்களில் ஒருவராக இடம் பிடித்தார். அவருடைய பக்தி தான் இதுக்கு வந்து முக்கியமான காரணமாக இருந்தது. இதுதான் திருநீலநக்க நாயனாரின் வாழ்க்கை வரலாறு என்பது. நமச்சிவாய.